இன்னைக்கு புதுச்சேரியில் என்ன பெஸ்ட்டாக நடக்குது நம்மளுக்குலாம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கண்காணிக்காம சில செய்தி இருக்கிறதுனால அதிகாரிகள் வேலையை செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் பணியிடம்லாம் வந்து ரொம்ப உருவாக்காம இருக்கிறாங்க. 1970 ஏற்பட்ட பணியிடம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட மக்கள் தொகை 3 பங்கு, ஒரு 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறப்ப மக்கள் 4 லட்சம் 5 லட்சமா இருக்கக்குள்ள இந்த பணியிடம்லாம் 1970 தாலுகா ஆஃபீஸ்லேயே சரி, ஹாஸ்பிட்டல் சரி, நர்ஸு, டாக்டர்ஸு மற்ற எல்லாம். அப்போ இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமை தாசில்தார் இந்த மாதிரி நிறையா பணியிடம் வந்து அந்த டைமில் உருவாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதோட 3 பங்கு மக்கள் பெருக்கம் அதிகமாக இருந்தாலும் அந்த பணியிடத்தை பாதி இப்போ கூட நாங்கள் மகளிர் மேம்பாட்டு இடத்துல பேசிட்டு வரேன். ஆள் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ் இல்லை. இப்போதான் எல்டிசி சிபிசி கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி எங்களுக்கு சார், எங்களுக்கு ஃபைல் போகிறதுக்கோ கோப்பை அனுப்புறதுக்கோ ஐடிக்கெல்லாம் நாங்கள் செய்யணும். எது முக்கியமாக நம்ம செக்ரட்டரி ஃபைல் வருது அதுதான் நாங்கள் செய்யணும். மக்கள் பணியை எங்களால் செய்ய கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அழுத்தம் நிறையா இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் இவ்வளோ குறைபாடு இருந்தும் அதை வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ முதல்வரோ இல்லை இந்த அதிகாரிகளோ வந்து ஒருங்கிணைச்சு செய்ய மாட்டாங்கன்றது நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதாக இருந்தாலும் போட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஹைகோர்ட் கூட நம்மகிட்ட இல்லை. நம்ம ஏதாவது செய்யணுனாக்கா சென்னைக்கு போகணும். அங்கே ஒரு மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு வருது, பாண்டிச்சேரிக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு வருது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் உருவாக்குறத தவிர ஒரு தன்னிறைவான ஒரு இடத்துல நம்ம இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்து மாற்றணும்னாக்கா நம்மள மக்களை ஒருங்கிணைச்சு அது மூலியமா சில முன்னெடுப்பு எடுத்து மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னா அது மேல தான் இது வந்து நடக்குங்கிற ஒவ்வொருத்தரும் போறாங்க. அவங்க வேலை பண்ணோடனே அவங்க பார்த்துருவாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நல்லா செயல்படுறாங்க. செயல்பட்டாலும் அவங்க அந்த பணியை வந்து சிறப்பாக செய்யறாங்களா கேட்டாக்கா அவங்க விளம்பரத்தில் கவனம் செலுத்துற அளவுக்கு அந்த தீர்வு இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. நல்ல தீர்வு அன்னைக்கு தீர்வு சேதியா எடுத்தாங்கன்னா அந்த சேதியை வந்து முடிக்கிறதுக்கு அந்த பெரிய கட்சிகள்லாம் செய்யாததுனால இங்கே நிறைய பாதிப்பு வருது. இந்த பாதிப்பை நம்ம வந்து குறைக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கான பணிகளை அதிகப்படுத்தணும். நம்ம இந்த ஆலோசனை கொடுத்து நம்ம தொடங்கணும். ஏன்னா கேட்டால் வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் என்ன செஞ்சாங்க, என்ஆர் காங்கிரஸ் வந்து மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம், அதனால தான் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாங்க. அப்போ சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி இந்த ஒரு இடம் அனுப்பிச்சோம். அனுப்பக்கூட ஒரு சலசலப்பு இருந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஆதரிச்சாலும் நம்ம இதை பற்றி வலியுறுத்தி பேசல. நான் வந்து இந்த தீர்மானத்தை முன்வைஞ்சேன். ரெண்டாவது வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் தீர்மானத்தை முன்வைஞ்சாரு. அவர் கட்சியிலேயே தீர்மானத்தை முன்மொழிஞ்சார். 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி தலைவர் போதெல்லாம் அவங்க பேச சொல்லுவாங்க. அது கட்சின்னு கொடுத்தாலும் அவங்களுக்கு சீனியாரிட்டி கொடுத்து அவங்க பேசுவாங்க. நான் கட்சியாக நான் பேசல, இதாக சொன்னேன். அதாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, மாநில அந்தஸ்துனா இன்னான்றதுக்கு வந்து சரியா இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இன்னைக்கு அரசு ஊழியர் முதல் கொண்டு என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கூட மத்திய அரசு எதிர்பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கூட நம்ம போட்டு ஃப்ரேம் பண்ணி நம்மளே செய்ய முடியல. அதே நேரத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு யூனிடேட்டிவ் நம்ம மாதிரி யூனிடேட் நம்மளை வந்து சட்டமன்றம் இருக்குது நம்மளுக்கு. இதே அந்தமான் நிக்கோபார்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இல்லாத ஒரு இதில் ஒரு செக்ரட்டரி ஃப்ரேம் பண்ணுறது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த வேலை வாய்ப்புலையோ மற்றலையோ ஒரு 6 திருத்தோ போது உள்துறை அமைச்சு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அதை கூட நம்மளால தர முடியல. அதே நேரத்தில் மத்திய நிதிக்குள்ள நம்மளால சேரவே முடியல. இப்போ கூட கட்சியாக அதை கூட பேசணும். இதெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்து செய்ய மாட்டாங்கன்றத நம்ம வெளிப்படுத்தினா கூட அதுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம தனி ஒரு ஆளாக இருந்து போராடினாலும் அது வந்து எடுபடலையா இல்லை அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. நம்ம சொல்றதெல்லாம் சிஎம் மந்திரிகள சரி எடுபடுது. ஆனால் அது வந்து செய்யறேன்னு சொல்றாரு தவிர அவருக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அவர் அதை வந்து யாரும் அவருக்கு ஒத்துழைக்க இல்லைன்றது. ஏன்னா பிஜேபி அந்த கூட்டணி அரசுல அவருக்கு தேவையான அங்கீகாரம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம வந்து இது மூலியமா நம்மளாவது எடுத்து செஞ்சு அதுக்கு தேவையான அங்கீகாரத்தை நம்ம பெறணும். இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் எதிரொலிச்சாக்கா மத்தியிலிருந்து வர மந்திரிங்க பிரச்சாரத்துக்கு வரவங்களாம் என்ன செய்வாங்க, இது ஏதோ இந்த
ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நம்ம ஒரு வாக்குறுதி கொடுப்போம். ஏன்னா இது வரைக்கும் பிஜேபி கொடுக்கல, முன்னாடி காங்கிரஸ் கூட கொடுத்தாங்க, நாங்கள் வந்த மாநில அரசு தருவோம்னு. ஆனால் பிஜேபி சொல்லலை. கேட்டால் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமா சொன்னோமா அந்த ஒரு கதையை எடுத்துருக்காங்க. ஆனால் அதே இது கூட்டணியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் உடைய கட்சி சொல்லுது, நாங்கள் கூட்டணியில் நாங்கள் இந்த அப்போ முரண்பட்ட கருத்து, முரண்பட்ட ஒரு கூட்டணியாக இவங்க இருக்கிறதுனால மக்கள் பணி பாதிக்கப்படுது. கவர்னருக்கு உண்டான அதிகாரம் தான் இப்போ இன்னைக்கு வெளிப்படுது தவிர மக்களுக்கான அதிகாரம் எதுவுமே வரலன்றத ஒரு ஆலோசனை மூலியமா அடுத்த கட்டம் நம்ம இதெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும், இதோடைய வாய்ப்பு நம்ம எப்படி தரலான்றத கருத்து சொல்லுங்க.